சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஆமாங்க, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்த ஆற்றல்களை, உங்களுக்கு கொடுத்த திறமைகளை முடமாக்குற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரிங்க, அதற்கு நீங்க ஒருபோதும் இடம் கொடுக்காம இருக்கணும். எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு காரியத்தை நீங்க செய்யணும்னு நினைக்கும் போது அதற்கு இடையூறாக வருகிற அத்தனை காரியங்களும் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்கிற விஷயமா தாங்க இருக்குது. நீதிமொழிகள் 22:29 தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவனை நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆமாங்க, இன்றைக்கு ஒருவேளை நீங்க உங்க வேலையில ஜாக்கிரதை உள்ள மனுஷனா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க செய்கிற காரியத்தில் உண்மையுள்ள மனுஷனா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கும். அது யாராலையும் தடுக்க முடியாது. ஒருவேளை அதுக்கு பல தடங்கள் வருது அப்படின்னா, மேலும் நீங்க ஜாக்கிரதையா கர்த்தருடைய ஞானத்தை கேட்டு நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை எப்படி செய்யணும்ன்றதை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட தடங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட சோதனைகளை நீங்க எதிர்கொண்டாலும், எப்பேற்பட்ட நிந்தனைகளை நீங்கள் பார்த்தாலும் ஒன்றும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. ஒன்றும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை சிதைக்க முடியாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எப்போன்னு கேக்குறீங்களா? நீங்க கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பா அவராலே வருகிற ஆசீர்வாதம், அவராலே வருகிற அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில பெரிதா இருக்கும். நீங்க ஆசீர்வாதத்துக்கு தப்பவே முடியாது. God bless you.